மேடை இது. அந்த மேடையில் நானும் வந்து உட்காந்துருக்கேன். பக்கத்தில் இருக்கின்றதே எனக்கு ஒரு பெருமை. பேரர் சார், அரவிந்த் சார், என்னுடைய குருநாதர் வெங்கடேஷ் சார் எல்லாருமே இருக்க மேடை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த விழாவுக்கு என்னை அழைத்த பேரர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஒரு குருநாதராக தன்னுடைய சிஷியர்களுடைய படைப்புகளுக்கு எத்தனை பேர் வந்து அழைப்பாங்கன்னு தெரியலை. அவர் படம் மாதிரி அவரை எடுத்துக்கிட்டு அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் மாதிரி இதை ஃபீல் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அழைச்சிருக்காரு. இது வந்து பேரரசருக்காக வந்து அவருடைய சிஷியருக்காக பேரரசரோட அழைப்பின் பேரில் வந்த உறவுகள் எல்லாருமே. ஸோ மேடையில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி, பெரிய வணக்கம். தயாரிப்பாளருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முதல்ல வந்து எல்லா மேடைகளையும் நான் சொல்கிறது, ஒரு அறிமுக இயக்குனருடைய படங்களுக்கும் ஒரு புது ஹீரோக்கள் வச்சு வர படங்களுடைய தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸ் இருக்கணும். அது வந்து உங்கள்கிட்ட இருக்குது. மற்ற தயாரிப்பாளரோட இன்னும் நீங்கள் எங்கே மாறுபடுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு டைரக்டரே ஹீரோவாக இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஹோப் கொடுத்து அவர் கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. செகண்ட் வந்து நான் வந்து டைரக்டருக்கு சொல்லணும், ரொம்ப இயல்பாக இருக்கார் நண்பர். வந்து ரொம்ப பார்க்கும்போது அதாவது நிறைய படங்களை நம்ம வந்து பார்த்துட்டு சொல்லுவோம், ரொம்ப யதார்த்தமான ரொம்ப லைவாக இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்துட்டு அந்த ஹீரோயின் வந்து மெயினாக சொல்லுவோம், நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க, எங்கள் குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்காங்க, எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தேவயானி மேடம்லாம் அவங்களோட படங்கள்லாம் பார்க்கும்போது எல்லா படங்கள்லையும் அவங்களோட கேரக்டர் அப்படி தான் இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம பார்த்த பழகின ஒரு அக்காவோ தங்கச்சியோ இல்லை எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முறப்பண்ணாவோ எப்படியோ ஏதோ உள்ள கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. அப்படி ஹீரோயின் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். எனக்கு இந்த படத்தோடைய சாங்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஹீரோ அப்படி தோணுச்சு, நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி, நம்ம ஃப்ரெண்டு மாதிரி, நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நண்பராக, பழக்கமான ஒரு முகமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய வெல்கம் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப இயல்பாக நடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு தயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது நிச்சயமாக ஒரு படத்தில் முதல் படத்தில் இருக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மாக இருக்கட்டும், உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், எதுலேயுமே நடிப்புக்கு தயக்கமோ பயமோ இல்லை. ஸோ இந்த அச்சம் இல்லாமல் ஒன்று இருக்கீங்க இல்லையா, ஒரு திரையில் வர்றீங்க இல்லையா, அவங்க உங்கள் ஏஜுக்கு அதுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் காத்திருக்கு நான் நம்புகிறேன். படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அவர் ஆதவன், பிளாக் பாண்டி அவர்கள், இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா சில மேடையில் வந்து நான் நினைப்பேன் அவர் சன் டிவி ஆதவன் அவர்கள் வந்து சொல்லணும்னு நினைப்போம், அப்புறம் அந்த பேசுகிற வேகத்தில் வந்து அவங்க பேரெலாம் மிஸ் ஆயிரும். அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. சில மேடைகள் அப்படி நடந்திருக்கு. நீங்கள் ஃபாரின் போகிறலாம் குறைச்சிட்டு நம்ம ஊரில் இருங்க, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நகைச்சுவை வந்து எல்லாருமே காமெடியாக பண்ணலாம், இயல்பாகவே காமெடி வர்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும். அப்படி தான் ஆதவன் அவர்களுடைய பேச்சு எப்போவுமே இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து படங்கள், நீங்கள் பிளாக் பாண்டிலாம் ரொம்ப பெருசாக வந்திருக்க வேண்டியவர், இன்னும் அவர் போராடிட்டு இருக்காரு. அவருக்கான ஒரு பெரிய இடம் நிச்சயமாக இந்த இடத்த அவர் அடைய விட மாட்டார்னு நினைக்கிறேன். படத்தோட டிசைனும் சரி, மற்ற எல்லா விஷயங்களுமே சரி, ரொம்ப அளவாக இருந்துச்சு. அந்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டிசைன்லேயும் சரி, நிறைய பேரை போடாமல், அதே மாதிரி படம் பார்க்கும்போது, ட்ரெயிலர் பார்க்கும்போதும், அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் என்ன வேணுமோ அது இருக்குது, யார் வேணுமோ அது இருக்குது. ரொம்ப அழகாக, ரொம்ப திட்டமிடலோட டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த டைட்டிலாக இருக்கட்டும், இஎம்ஐ, ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில். இஎம்ஐ வாங்காத ஆட்கள் யாருமே இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அவங்க வந்து நிச்சயமாக வந்து இந்த இஎம்ஐன்ற ஒரு ஃபார்மேட்லேயோ லோன்லேயோ எதுலேயோ ஒன்று இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம படம் பார்க்கக்கூடிய இங்கே எல்லாரோடையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தலைப்பு, கண்டென்ட் இது எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புகிறேன். நான் அதே மாதிரி படம் எடுத்திருக்க விதம், அந்த கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாமே மிக நேர்த்தியாக, ரொம்ப பிளானிங்காக, ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சில படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், நல்லா எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும், ஆனால் அதை சொல்ல முடியாது, மேடை நகரிங்க கருதி நம்ம சொல்ல மாட்டோம். இந்த படம் ஒவ்வொரு ஷாட்டுமே ரொம்ப அழகாக அந்த இருக்க இடத்த எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அப்படி காமிச்சிருக்காங்க. நிச்சயமாக ஒரு பெரிய படமாக, எல்லாருக்கும் பிடித்த படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஆல்பம்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி அந்த பாடல சூப்பர் ஹிட் ஆகுன இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் பிச்சை அவர்கள் கொற்றவன், ரூ மாதிரியான படங்களை தொடர்ந்து இப்போ இந்த இஎம்ஐ படத்துக்கும் இசையமைச்சிருக்காங்க. இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் பிச்சை அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். 2013 டைரக்டரும் நானும் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு 13-14 வருஷம் கழித்து மறுபடியும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். 10 வருஷமாக ஆல்மோஸ்ட் படமே இல்லை. மறுபடியும் கூப்பிட்டு என்னை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அது மலையன் சாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு
எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இயக்குனரா பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து ரசிகர்களை கொண்டாட வச்சாரு. வில்லத்தனமான நடிப்பால அதே ரசிகர்களை மிரளவும் வச்ச இயக்குனரும் நடிகருமான திரு ஏ வெங்கடேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பாக்கியராஜ் சார் அவர்கள், பேரரசு சார் அவர்கள், தேனப்பன் அவர்கள், தேவயானி அவர்கள் மற்றும் அரவிந்த்ராஜ் அவர்கள், எஸ்ஆர் பிரபாகரன் அவர்கள், இந்த படம் சம்பந்தப்பட்ட அதாவது ஹீரோவாகவும் இயக்குனராக இருக்கும் சதாசிவம், ஹீரோயின், இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் மற்றும் தயாரிப்பாளர் உள்பட நம்ம ஆதவன், பாண்டி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனர் சங்கத்தில் ஆதவன் தான் சொன்னார்ல, இயக்குனர் சங்கமே உட்காந்துருக்குன்னு, எல்லாம் பேரரசு சார் அவர்களுக்காக தான். பரவாயில்ல, இவர் நம்ம பிரபாரனையாவது பேரரசு சார் கூப்பிட்டாரு, என்னைய வந்து யாரும் கூப்பிடல, நம்பியை கூப்பிட்டாப்புல. எங்கள் யூனியனுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்பியை வந்து ஃபோன் பண்ணி, சார் இந்த படத்தை ஆடியோ ஃபங்க்ஷன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் இது வந்து பேரரசு சாருடைய அசிஸ்டண்ட்டு அப்படின்னாரு. பேரரசு சார் அசிஸ்டண்ட்டுன்னு ஒன்று அப்புறம் மறுக்க முடியாது, கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா பேரரசு வந்து அந்த அளவுக்கு எங்கள் சங்கத்துக்கு வந்து இன்றைக்கி உழைச்சிட்டு இருக்கிற ஒரு உழைப்பாளி. ஸோ அந்த அன்றைக்கி நான் சங்கத்தின் இணைச்செயலாளர்ன்ற முறையில் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனை கலந்துக்கணுட்டு வந்தேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் 90% ஆட்களுக்கு வந்து இவருடைய பாதிப்பு இல்லாமல் அவங்க சினிமாவுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. அதுதான் எங்கள் எழுத்தாளர் சங்க தலைவர் திரு பாக்கியராஜ் சார் அவர்கள். எந்த டைரக்டரை கேட்டாலும் சரிதான், அவருடைய பாதிப்பு, அவர் படங்களை பார்த்தோம், அவருடைய இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாக்கியராஜ் சார் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நான் மீண்டும் மீண்டும் அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, பாக்கியராஜ் சார் அவர்கள் வந்து நான் முதலாக சந்தித்தது ஒரு விமான பயணத்தில் தான். நான் அவருடைய தீவிர ரசிகன், அவருடைய படங்கள் ரெஃபரன்ஸ் அவ்வளோ பார்ப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் பார்க்குறப்ப இது ஃப்ளைட்டில் உள்ளே தான் உட்காரும் போது தான் பார்க்குறேன், என் பக்கத்தில் வந்து உட்கார்றது அவர். எனக்கு ஷாக்கு, உடம்புலாம் வளவெல்லாம் விளக்குது. ஒரு புக்கோடு உட்காந்துருந்தார். வணக்கம் சார் அப்படின்னா திரும்பி பார்த்து வணக்கம் அப்படின்னா, சார் நீங்கள் மறந்துருப்பீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, அதை புக்கை படிச்சுட்டு அப்போ சார் நான் டைரக்டர் வெங்கடேஷ் தெரியும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அவருடைய படங்களை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். சார் நீங்கள் விடியோரை காத்துட்டு படத்தை திரும்ப ரீமேக் பண்ணலாமா சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். இது இருக்கும் ஒரு 12 வருஷமாக இருக்கும், ரீமேக் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்கும்போது, நான் பண்ணணும் ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு இன்னை வரைக்கும் படைப்பாளர்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். அதே போல் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்டர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டருங்க அப்படிம்பாங்க. ஒரு பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஸ்ட்ரக்டருங்க, அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியருங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் சினிமாவில் மட்டும் குறிப்பாக அதுவும் இயக்குனர்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஏதோ அவங்க ஒரு பழைய பீஸ் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து எல்லாத்தையும் இருக்குது. தயாரிப்பாளர்கிட்ட இருக்குது, ஹீரோக்கிட்ட இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இதை நான் குற்றச்சாட்டாக சொல்லலை, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது பாக்கியராஜ் சார் இருக்காருன்னா திரைக்கதையில் இன்னை வரைக்கும் அவருடைய கதைகளை ரெஃபரன்ஸ் பண்ணி நிறைய படங்கள் நானே சொல்லுவேன். அவருடைய படங்களையும் இன்னும் இப்போ ரீசெண்டாக வந்து ஹிட்டான படங்களையும் ஈஸியாக ரெஃபர் பண்ணலாம் திரைக்கதைக்கு. அப்படி அவருடைய திரைக்கதையில் வந்து இன்றைக்கும் அவருடைய திரைக்கதையினுடைய பேட்டர்ன் தான் போயிட்டு இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாங்க சினிமாவை பற்றி பேசலாம்னு அவர் சார் ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த புக்கை படிச்சிங்கன்னா, அந்த புக்கை படிச்சுட்டு நீங்கள் திரைக்கதை எழுதிடலாம். அவ்வளவு ஈஸியாக திரைக்கதையை பற்றி சொல்லியிருப்பார். ஒவ்வொரு அத்தியாயமும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அத்தியாயம். இப்போ தான் அதை ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த புக்கை. நம்ம திரையுலக நண்பர்கள் யாராவது சினிமா ஆர்வலாக இருந்தீங்கன்னா அந்த புக்கை வாங்கி படிங்க, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அந்த புக்கில் இருக்கும். சரி, இப்போ என்னென்ன மேட்ரு, மலையாளத்தில் சமீபத்தில் ஒரு பட்டையை கிளப்பிட்டு இருக்கிற ஒரு நடிகர் கம் இயக்குனர் அப்படின்னா ஃபாசில் ஜோசப். அவருடைய படங்கள் எல்லாமே அங்கே ஹிட்டு. அவர் கதை எழுதி வேறு டைரக்டர் பண்ணாலும் அந்த படம் ஹிட்டு. அப்படி அவர் வந்து கதைகளை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோமே, உதயகுமார் ஆரம்பித்து எல்லாருமே, நானும் பல மடியில் பேசியிருக்கேன், கண்டென்ட்டுன்னு. அந்த கண்டென்ட் என்னங்கிறதுக்கு அவர் படங்கள் தான் உதாரணம். ஸோ கண்டென்ட் எங்கேயுமே இல்லை, லைஃப்பில் இருக்குது, அங்கேருந்து எடுத்து பண்ணாலே அந்த படங்கள் ஹிட் ஆகும் அப்படின்னு அவர் வாசில் ஜோசப்புடைய எல்லா படத்துலையும் இருக்குது. இதை நமக்கு அப்போவே காட்டிட்டாரு நம்ம திரையுலக ஜாம்பவான் திரு கே பாக்கியராஜ் சார் அவர்கள்.
கோயம்புத்தூர் நமக்கு தெரியாத ஊரெல்லாமே அவர் படத்தில் வந்து சொல்லியிருப்பார். நிறைய சம்பவங்கள் அவர் படத்தில், மௌன கீதங்கள் ஆரம்பித்து உருகை ஓசை ஆகட்டும், எல்லா படங்களையுமே அவருடைய அந்த கேரக்டருடைய எளிமை, அவர் எங்கேயோ பார்த்த எங்கேயோ சந்தித்த மனிதர்களை ஹீரோ ஆக்கிடுவார். எங்கேயோ மறக்க முடியாத ஒரு கேரக்டர் சந்திச்சிருப்பாரு, அதை வந்து அவர் வந்து ஒரு கேரக்டராக மாற்றிடுவார். உருகை ஓசில் சங்கிலி முருகன் கேரக்டர் எப்படி வந்துச்சுன்னு அந்த புக்கில் எழுதியிருப்பார் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இதைத்தான் ஃபாஜில் ஜோசப் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் பாலச்சந்திர மேனன் ஒருத்தர் இருந்தார் சாருடைய பீரியடில். சார் ஹீரோ நடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே சாருடைய படங்கள் மாதிரியே அங்கே பாலச்சந்திர மேனன் பண்ணிட்டு இருந்தார். இப்போ பாசில் ஜோசப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு வர்ற இயக்குனர்கள் எல்லாருமே பாக்யராஜ் சார் பேட்டர்னில் வந்து கதையை எடுத்து ட்ரெண்டுக்கு டாக்குனா பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது ஹிட் ஆகும். சமீபத்திய உதாரணம் மீண்டும் சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன், டிராகன். அந்த இயக்குனர் எடுத்த அந்த இதுக்கு முன்னாடி இந்த லவ் டுடே ஆகட்டும், டிராகன் ஆகட்டும், கதை இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கும். ஆனால் ப்ரெசன்டேஷன் எல்லாமே சாருடைய படங்களுடைய பேட்டர்னில் இருக்கும். அவர் பார்த்துலாம் பண்ணல, பேட்டர்னில் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்படி நம்ம வந்து நம்ம கையிலேயே நிறைய கதைகள் இருக்குது. அந்த வகையில் இந்த சதாசிவம் இஎம்ஐயை வந்து அவரே பாக்யராஜ் சார் பாணியில் ஹீரோவான் நடித்து இயக்கியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்களா, கூட்டம் வருமா வராதா, அதெல்லாம் வந்து இப்போ வந்து எந்த படத்துக்குமே வந்து கூட்டம் வரலாம் ரிலீஸ் ஆகி அந்த ரிசல்ட் வர வரைக்கும் தெரியவே தெரியாது. படம் நல்லா இருக்குன்னா இங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர்களே இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. படம் சூப்பர்னு முதல் ஷோ முடிஞ்சு போகும்போதே சொல்லிடுவாங்க. நல்லா இல்லைன்னா பேசவே மாட்டாங்க, ஃபோனும் வராது. அப்பவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம படம் எதுவும் இங்கே தப்பு இருக்குது அப்படின்னு. அப்படி முதல் ரசிகர்கள் பத்திரிகையாளர்கள் தான். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் ஆடியன்ஸ் ரிசல்ட்டு நான் பல படங்களில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த இஎம்ஐ வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட வருதுன்னு தெரியுது. அதாவது வந்து இஎம்ஐ வாங்கினா என்னென்ன பாதிப்பு வருது, எப்படியெல்லாம் மிரட்டுவாங்க, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாத விஷயங்கள் அந்த படம் பதிவு பண்ண போது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல கண்ணோட்டோட வருதுன்னு தெரியுது. அதை சதாசிவம் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. முதல் படம் பண்ணுறதும் அதுவும் புதிய தயாரிப்பாளர் பண்ணுறதும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தோடு தான் பண்ணியிருக்காங்க. லக்கிலி அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேரரசாக இருந்திருக்காரு. அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் குறிப்பாக நான் வந்து எனக்கு ஆதவன் தெரியும் அப்படின்றதால அவரை பற்றி நான் பேசணும். ஆதவன் உண்மையிலே வந்து ஒரு இப்போ சொல்லியிருந்தாலே எனக்கு வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருதுன்னு. அவர் நிறைய படம் பண்ண வேண்டிய ஒரு நடிகர். அவ்வளோ திறமை அவர்கிட்ட உண்டு. அவரை மாதிரி மிமிக்ரி பண்ணி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படிப்பட்ட நடிகர் இருந்தாலும் அவர் வாட்ச் பண்ணால் ஒரு ஒரு ஒன் டே எல்லாம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி பேசிடுவார். என்னுடைய சண்டை மாறுதம்னு படத்தில் வந்துட்டு அவர் காதல் தண்டபாணி அவர்கள் வந்து படம் முடிகிற தருவாயில் காலமாயிட்டார். அப்போ டப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து ஆதவன் பேசினா கரெக்டாக இருக்கும்னாங்க. நான் சொன்னேன் சரி எடுத்து காமிங்க பார்ப்போன்ட்டு நான் போயிட்டேன். அப்போ எனக்கு வேற வேலை இருந்துச்சு, எட்டியும் வேலை. ஆதவன் பேசியிருந்தார். வந்து பார்த்தா எனக்கு அவராக பேசினார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அக்யூரேட்டாக காதல் தண்டபாணி பேசினார். இன்றைக்கும் சண்டமாரம் படத்தில் காதல் தண்டபாணி பேசுனது அவர் தான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு டேலண்டான ஆள். கொஞ்சம் நடிகை பாஸ் நீங்கள் பண்ணதுன்னு அது அந்த நிகழ்ச்சியில் அவ்வளோ பாப்புலரான நிகழ்ச்சியை பண்ணார். இன்னும் சொல்ல போனால் ரீல்ஸ்லாம் வர்ற காலத்துக்கு முன்னாடியே பயங்கர வைரலான ப்ரோக்ராம் அது. அவர் பாண்டி எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக வந்திருக்காங்க. குறிப்பாக தயாரிப்பாளரை சொல்லணும். ஒரு புதிய படத்தை எடுத்து அதை நம்பிக்கையோட அந்த டைரக்டரே ஹீரோவாக்கி அவர் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தேவயானி அவர்கள் வந்து டைரக்டராக இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டைட்டில் சொல்லாமா வேண்டாமா? சொல்லாங்க. அவங்க படத்துடைய டைட்டில் வந்து கைக்குட்டை ராணி அப்படின்னு வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த டைட்டில். ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான டைட்டிலாக இருந்துச்சு. இந்த டைட்டில் கேட்டோன்னே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு அந்த டைட்டில். அது அவங்களுடைய முதல் டைரக்ஷன் அவர்களுடைய படம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த இஎம்ஐ நிச்சயமாக ரசிகர்களை கவர்ந்து இந்த தயாரிப்பாளர் 10 பேரை கூட்டு வரையும் சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. 10 பேர் அல்ல, நீங்கள் இன்னும் 20 பேரை கூட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய சின்ன படங்கள் வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு என்னோட கலை வணக்கம். இப்போ இயக்குனர்ஸில் வந்து இதுக்கு நடுவில் நான் உட்காந்துருக்கேன். இப்போ தேவயானி மேடம் கூட டைரக்டர் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக பாக்யராஜ் சாரும், எஸ்ஆர் பிரபாகர், பேரரசு, ஏ வெங்கடேஷ் சார், இவங்கெல்லாம் இருக்கிற மேடையில் அரவிந்தரன் சார், இவங்கெல்லாம் இருக்கிற மேடையில் என்னையும் கூப்பிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை வந்து டைரக்டர் சதாசிவன் தான் கூப்பிட்டாரு.
பேரரசு கூப்பிடல. எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை மதித்து யார் கூப்பிட்டாலும் டெஃபினட்டாக ஃப்ரீயாக இருந்தேன்னா போயிடுவேன். அது ஒரு சின்ன படம்னா டெஃபினட்டாக அங்கே ஆளாக அந்த டைமுக்கு வந்து நிற்பேன். இது என்ன எனக்கு என்ன ஒன்றுமே இல்லை. சும்மா போய் ஆஃபீஸில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு 4 பேருக்கு உதவியாக இருந்தால் யூஸாமைங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து என்னால் முடிஞ்சது ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னேன். இப்போ உதயகுமார் சார் சொன்ன மாதிரி படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் இல்லை அப்படிங்கிற சொன்னதில் இல்லை, நாங்கள்லாம் ரெடியாக தான் இருக்கோம். ஏன்னா எல்லா நடிகருமே இப்போ வந்து அவங்க சொந்த படம், அவங்க மாமா மச்சான், அவங்க சித்தி பையன் இப்படியே படம் எடுத்துக்கிட்டா நாங்கள்லாம் என்ன வேலையை பார்க்குறது? இப்போ என் நிலமை வந்து நடிகரா இல்லை தயாரிப்பாளராக என்னென்னே தெரில. ஆனால் எனக்கு சுட்டுப்பட்டால் இது தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதனால் சினிமாவில் நம்ம உண்மையாக இருந்ததுனால ஏதோ விதத்தில் ஏதோ ஒன்று இயக்குனர் எல்லாம் சேர்ந்து என்னை நடிக்க கூப்பிட்டு சொல்லி கொடுத்து ஏதோ கொஞ்சம் அங்கே ஏதோ நடிச்சுட்டு இருக்கேன் ஏதோ படங்களில். நாங்களாம் ரெடியாக தான் இருக்கோம் படம் எடுக்கிறதுக்கு. நல்ல கண்டென்ட் கிடைக்கல. கண்டென்ட் கிடைச்சா டெஃபினட்டாக நான் இப்போ கடைசியாக எடுத்த படம் பேரன்பு மம்முக்கை வச்சு பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு செட்டப் கிடைக்கல. நான் எடுத்த எல்லா படமுமே எங்கள் ஆஃபீஸ் தேடி வந்த ப்ராஜெக்ட் தான். நான் எதுவும் எந்த நடிகர் வீட்டில் போய் நின்று கேரவானுக்கு வெளில நின்று டேட்டு வாங்கியெல்லாம் படம்லாம் பண்ணல. நல்ல கண்டென்ட் இருந்தால் படம் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே நல்ல கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அவர் சொன்னார் பேசில் ஜோசப், அது பொன்மான்னு ஒரு படம் முந்தானத்து ரிலீஸ் ஆச்சு ஓடிடியில். அது ஒரு சின்ன லைனாக கரெக்டாக பண்ணுறாங்க. அது மாதிரி தமிழில் வந்துன்னு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ ட்ராகன் மாதிரியும் இப்போ லவ் டுடே பண்ணார் அந்த பிரதீப் ரங்கநாத், அதே மாதிரி தான் இந்த சதாசிவம் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் டைரக்டர் கம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த ப்ரொடியூசருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய இயக்குநர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரே ஹீரோவாக்கி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீட்டில் இருக்கும் திரைக்கதை மன்னன் அருமை அண்ணன் பாக்யராஜ் சார் அவர்களே, தயாரிப்பாளர் யாருக்குமே இஎம்ஐ சொல்லாமல் காசை கொடுத்துருக்காரு. எல்லாரும் வாங்கிட்டாங்க. யாருக்கும் அவர் இஎம்ஐ சொல்ல அடுத்த மாதம் வந்து வாங்கிங்க, ரிலீஸ் ஆனவன வாங்கிங்கன்னு. அப்படிப்பட்ட தயாரிப்பாளர் திரைத்துறைக்கு வந்திருக்கிறார். உங்களை வரவேற்கின்றோம். ஏன்னா எல்லாரும் பேசும்போது வந்து தயாரிப்பாளரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. அது உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதாவது படத்தினுடைய இசையும் சரி, பாடல்களும் சரி. எங்கள் பேரரசு சார் ஒரு பாடல் எழுதியிருக்காரு அப்படின்னாங்க. நான் பேரரசு சார் கூப்பிட்டு தான் வந்திருக்கேன். இந்த படத்தின் இயக்குனர் அவர் வந்து இது முதல் படம்னு தெரியாத அளவுக்கு நடிப்புலையும் ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு எங்கேயோ ஒரு ரூட் இருக்குது. ஒன்று நடிகனாக இல்லாம், இல்லை இயக்குனராக இல்லாம், 2 ரூட் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து ஆதவன் அவர்கள் வருஷம் ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாரு. நானே 2-3 படத்தில் பார்த்த மாதிரி தெரியுது. பாண்டி தான் அதுக்கு பதில் சொல்லணும். படத்தின் ஒளிப்பதிவு ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தார் நண்பர். ரொம்ப அருமையாக பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒளிப்பதிவு யாரும் பேசும்போது கரெக்டாக சொன்னாங்க. அந்த ஒரு ஷாட்டுங்கிறது வந்து நமக்கு துண்டு துண்டாக அழகாக தெரிஞ்சுது படம் பார்க்கும்போது. பிரபாகரன் சார் சொன்னது அருமையாக சொன்னாங்க. அது ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கேமரா இழுத்துடுச்சுன்னா இது பண்ணால் நம்ம எடிட்டிங்கில் அப்படி மேனேஜ் பண்ணி அப்படி ஒரு கட் பண்ணுவோம். அது நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், ஆடியன்ஸுக்கு புரியுதோ இல்லையோ. பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப அற்புதமான ஒரு நேர்த்தியான ஒரு ஒளிப்பதிவு. பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் இசையமைப்பாளர். ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைத்து விட்டால் நல்லபடியாக பண்ணலாங்கிறதுக்கு இந்த இஎம்ஐ படம் வந்து ஒரு உதாரணம். அதோடு இல்லாமல் சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு மறைமுகமான ஒரு பிரச்சனை இந்த இஎம்ஐங்கிறது. ஏன்னா அது இஎம்ஐ போடுறதுக்கு நீங்கள் அதை சீனில் சொல்லியிருக்காரான்னு தெரியல. கடைக்கு போயிட்டோன்னா 10 பேங்க்லேருந்து வருவோம். ஒருத்தர் நம்மளை அப்படியே பார்த்துக்கிட்டே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. சார் நம்ம இதில் போடுங்க சார், அங்கே போனீங்கன்னா 8% சார், நம்மளது வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது சார், பேப்பருக்கு மாத்திரம் கொஞ்சம் செலவாகும் சார்னு. பேப்பர் வாங்குறதுக்கு என்ன செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபா 900 ரூபான்னு. பேப்பர் அவ்வளோ வாங்குகிறோம் நம்ம, பண்டு கதை எழுதுறதுக்கு கூட அவ்வளோ பேப்பர் வாங்க மாட்டோம். அது மாதிரி இஎம்ஐயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கங்கிறது வந்து 100% உண்மை. ஏன்னா வந்து கண்ணுக்கு முன்னாடி அது ஒரு கலர் கனவாக நமக்கு தெரியுது. பார்க்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக தெரியறதுனால
எல்லாருமே இஎம்ஐ போட்டு எல்லாத்துலேயும் ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடுறோம். அது ரொம்ப அழகாக காட்டியிருந்தார் அந்த பைக் சீன்லேயே. அந்த இது நல்லா இருந்தது. இஎம்ஐயில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரான்னு எனக்கு தெரியல. டைரக்டர் இஎம்ஐயில் பாதிக்கப்பட்டிருக்காரான்னு தெரியல. ரொம்ப நல்ல ஒரு கருத்தை வந்து கொண்டுட்டு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் திரைப்படத்தை பற்றி எல்லாருமே இந்த மேடையில் நிறையா பேசினாங்க. நல்ல படம் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு நம்ம ப்ரொடியூசர் கேரண்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்ல கதை இல்லை அப்படின்னு உதயகுமார் சார் சொல்லிட்டு போயிட்டாரு. நல்ல கதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலன்னு. ஆனால் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கும் படங்களை பார்த்தால் சிறிய படம் பெரிய படம் என்பது பட்ஜெட்டை வைத்து நிர்ணயிக்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் நம்ம இதை தவிர்க்க முடியாதது என்னன்னா, போன மாதம் மட்டும் நல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றாக தெரியும், ஏறக்குறைய 32 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அதாவது மாதத்தின் எண்ணிக்கையை விட படத்தின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. டெய்லி ஒரு படம் பார்த்தா கூட 2 படம் நம்ம பார்க்காம மிஸ் பண்ண வேண்டி இருக்குது. அந்த அளவுக்கு படங்கள் வந்துட்டு இருக்குது. இதற்கு நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் சேர்ந்து அதற்கு தீர்வு காண வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் தான் சினிமா என்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சினிமாவுக்கு வர்றவங்க யாரையும் நம்ம வராதுன்னு சொல்லி தடுக்க முடியாது. இதுக்கு எப்படி தீர்வு காண போகிறோங்கிறது தெரியல. மக்கள் ஆனால் தெளிவான தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல படமாக இருந்தால் அவங்க எந்த படத்தையுமே பார்க்குறாங்க, நல்ல படம் இல்லைன்னா பார்க்கறது இல்லை. அதனால் நீங்கள் நல்ல படம் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. உங்கள் படத்தை சரியான விளம்பரத்தோடு விளம்பர யுக்திகளை பயன்படுத்துங்க. பத்திரிகை நண்பர்கள் இங்கே எல்லாருமே வந்திருக்காங்க. நிச்சயமாக அவங்க வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள்.